கிபியோனில் பலிபீடம். அதிகாரம் 1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தினை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்படுகிறார். சாலமோனுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடனே இருந்து அவரை மிகவும் பெரியவராக்குகிறார். தாவீதைப் போலவே சாலமோனும் கர்த்தரிடத்தில் பயபக்தியாயிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் பிரபுக்களும் மூப்பர்களும் பராக்கிரமசாலிகளும் சாலமோனோடு கூட இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவரும் அவரோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போகிறார்கள். கர்த்தருடைய கூடாரம் எருசலேமிலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பலிபீடமோ கிபியோனிலே இருக்கிறது. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டார். தான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு தாவீது கீரியாத் யாரீமில் இருந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தார். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கிபியோனில் இருக்கிறது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் கிபியோனிலே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனும் சபையாரும் கிபியோனில் இருக்கிற பலிபீடத்தை நாடி போகிறார்கள். சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தருடைய பலிபீடத்தை தேடி போகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எந்த வேலையை செய்தாலும் முதலாவதாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணிவிட்டு செய்வார்கள். சாலமோனும் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு முன்பாக கிபியோனில் இருக்கிற பலிபீடத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறார். இஸ்ரவேலர் அனைவரும் சாலமோனோட கூட கிபியோனுக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் மார்க்க ஆராதனைகளில் சாலமோனோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் சாலமோனோடு கூட கிபியோனுக்கு போகிறார்கள். நியாயாதிபதிகள் கர்த்தருக்கு பயந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும். அதிபதிகள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும்.
சாலமோனும் இஸ்ரவேல் சபையாரும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பலிபீடம் கிபியோனிலே இருக்கிறது. அங்கே மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமும் இருக்கிறது. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிடுகிறார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஏராளமான ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும், பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும், ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாகிசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீது ராஜாவின் பொருட்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். 1 நாளாகமம் 27, 29, 31. கர்த்தர் தாவீது மூலமாக தனக்கு கொடுத்த ஆடு மாடுகளில் கர்த்தருக்கு உரியதை சாலமோன் கர்த்தருக்கு பலியாக செலுத்துகிறார். எருசலேமிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. வெண்கல பலிபீடமோ கிபியோனிலே இருக்கிறது. சாலமோன் வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். சாலமோன் ராஜா பலியிட கிபியோனுக்கு போகிறார். அது பெரிய மேடையா இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். சாலமோன் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார். கர்த்தரும் சாலமோனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகிறார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனம் கொடுத்த ஸ்தலம் கிபியோன். இது ஒரு பெரிய மேடையா இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரமும் வெண்கல பலிபீடமும் இருக்கிறது. அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே உண்டு பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். சாலமோன் கிபியோனில் உள்ள வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். கர்த்தர் அங்கே சாலமோனை சந்திக்கிறார். நாம் எந்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே தரிசனமாகிறார். சாலமோன் பகல் முழுவதும் வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். பலி செலுத்தி முடிந்த பின்பு இரவு வேளையிலே சாலமோன் நித்திரை செய்கிறார். சாலமோன் அமைதலாகவும் ஆறுதலாகவும் படுத்து உறங்குகிறார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் பூரணமாய் ஈடுபட்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். சாலமோன் பகல் முழுவதும் கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அவர் இரவு வேளையிலே ஓய்வாக நித்திரை பண்ணுகிறார். அமைதியான சூழ்நிலையும் ஓய்வாக இருக்கும் சூழ்நிலையும் கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அனுகூலமாய் இருக்கும். கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகிறார். சாலமோன் ராத்திரியிலே அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஓய்வில் இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய பிரசன்னம் சாலமோனுடைய மனதிற்குள் பிரவேசிக்கிறது. சாலமோன் நித்திரையாய் இருப்பதினால் அவருடைய அவயவங்களும் இயங்காமல் நித்திரையில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு தடையோ தொந்தரவோ இல்லை. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளிடத்திலும் தம்முடைய பரிசுத்தவான்களிடத்திலும் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். எண்ணாகமம் 12:6. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் இராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். யோபு 33:15-17 வரை. ஒரு சில சொப்பனங்கள் மாயையா இருக்கும். கர்த்தர் நம்மோடு சொப்பனத்தில் பேசுவதற்கும் நம்முடைய மாம்ச பிரகாரமான சொந்த சொப்பனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் நம்மோடு பேசுவது தெய்வீக சொப்பனங்கள். நம்முடைய சொந்த சொப்பனங்கள் எல்லாம் மாயையான சொப்பனங்கள். தெய்வீக சொப்பனங்களுக்கும் மாயையான சொப்பனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு.
அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. பிரசங்கி 5:7. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். சாலமோன் தன்னை சுற்றிலும் பிரகாசிக்கிற தேவனுடைய மகிமையை காண்கிறார். அப்போது நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்னும் சத்தத்தையும் சாலமோன் கேட்கிறார். சாலமோன் ராத்திரியிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபை சாலமோனுக்கு உதவி செய்கிறது. சாலமோன் நித்திரையாய் இருந்தாலும் அவருடைய ஜெபம் நித்திரை பண்ணவில்லை, அது விழிப்போடு இருக்கிறது. தேவனுடைய கிருபை சாலமோனுக்குள் கிரியை செய்கிறது. சாலமோனுடைய மனதிலே கிருபை நிரம்பிய வாஞ்சைகள் உண்டாகிறது. சாலமோன் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை சாலமோன் அங்கீகரிக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் என்று தன்னுடைய ஜெபத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் நம்முடைய முன்னோருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும்போது அது நமக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தர் தாவீதுக்கு பெரிய கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபைகள் சாலமோனுக்கும் கிடைத்திருக்கிறது. சாலமோன் இதை நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தர் சாலமோனுக்கு மிகப்பெரிய நிர்வாக பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சாலமோனை தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி இருக்கிறார். சாலமோன் இப்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ராஜரீக பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு தன்னிடத்தில் தகுதியும் இல்லை, பலனும் இல்லை, ஞானமும் இல்லை என்று சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் என்று தன்னை பற்றி மிகவும் தாழ்மையாய் சொல்லுகிறார். சாலமோன் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சாலமோனுக்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் உள்ளவர்களால் மாத்திரமே சமஸ்த இஸ்ரவேலையும் நீதியாய் ராஜ்யபாரம் பண்ண முடியும். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்ய தன்னிடத்தில் ஞானம் இல்லை என்றும் தனக்கு ஞானம் தேவைப்படுகிறது என்றும் சாலமோன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சாலமோன் தன்னை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் அன்றாட ராஜ்யபார ஆளுகையை கூட தன்னால் செய்ய முடியவில்லை என்று சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே என்று சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று கேட்கிறார். அப்சலோம் ஒரு மதியீனன். அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு நியாயாதிபதியாய் இருக்க விரும்பினான். அவன் தன்னுடைய சுய புத்தியினாலும் சுய ஆலோசனையினாலும் சாதுரியமான வார்த்தைகளினாலும் தந்திரமான யோசனைகளினாலும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய முயற்சிகள் சித்திக்கவில்லை. சாலமோனோ புத்தியும் ஞானமும் உள்ளவர். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கும் ராஜாசன பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு சாலமோன் தயங்குகிறார், நடுங்குகிறார். இந்த பெரிய ஊழியத்திற்கு தான் தகுதியானவர் அல்ல என்று சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். கர்த்தர் சாலமோனிடத்தில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலமோன் கர்த்தரிடத்தில், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறார். சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீதும் கர்த்தரிடத்தில் இது போலவே விண்ணப்பம் பண்ணினார். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது தன்னை கர்த்தருடைய அடியான் என்று சொல்லுகிறார். உணர்வுள்ள இருதயம் கர்த்தர் கொடுக்கும் ஈவு.
கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும். நாம் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை செய்வதற்கு தெய்வீக ஞானம் தேவை. நம்முடைய சுய புத்தியினாலோ சுய ஞானத்தினாலோ நம்மால் ஒன்றையும் செய்ய முடியாது. நமக்கு கர்த்தருடைய கிருபையும் அனுகிரகமும் ஞானமும் தேவைப்படுகிறது. நமக்கு தேவையான ஞானத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. கர்த்தர் சாலமோனுடைய விண்ணப்பத்திற்கு சாதகமான பிரதியுத்தரம் கொடுக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்கிறது. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள். சாலமோனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருப்பதோடு அது ஜெப விண்ணப்பமாகவும் இருக்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டதை விட அதிகமாக பெற்றுக்கொள்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் சாலமோனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவருக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறார். தேவன் சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்றும் சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட பிரகாரம் கர்த்தர் அவருக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறார். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை என்றும் கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லுகிறார். இதுபோன்ற ஞானத்தை கர்த்தர் இதற்கு முன்பு வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாலமோனுக்கு விசேஷித்த விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் தனக்கு ஐஸ்வர்யத்தையோ மகிமையையோ கேட்கவில்லை. கர்த்தரோ சாலமோன் தம்மிடத்தில் கேட்காததையும் அவருக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் கர்த்தருடைய ஈவு. முதலாவதாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தாராளமாக கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. சாலமோனுடைய ஜெபம் நமக்கு எடுத்துக்காட்டாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கர்த்தரிடத்தில் பிரயோஜனமுள்ள காரியங்களை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளாமல் அதன் மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஞானமும் வேண்டும். இவையே நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மெய்யான ஆசீர்வாதம். நம்மிடத்தில் கர்த்தருடைய ஞானமும் கிருபையும் இருக்கும்போது நாம் உலக பிரகாரமான சம்பத்துக்களையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஐஸ்வர்யங்களை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவோம். நாம் கர்த்தரிடத்திலே ஐஸ்வர்யத்தை கேட்கும்போது நம்முடைய சுயநலத்திற்காக கேட்காமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கேட்போம். கர்த்தர் கொடுக்கும் ஐஸ்வர்யம் நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரும். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நீடித்த ஆயுசையும் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். சாலமோனுடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவருக்கு ஒரு நிபந்தனையையும் சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் நிபந்தனைக்கு சாலமோன் கீழ்ப்படியாவிட்டால் அவருடைய ஆயுசு காலம் நீடித்திருக்காது. சாலமோனிடத்தில் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஞானமும் இருக்கும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அவருடைய ஆயுசு காலம் நீடித்த நாட்களாய் இராது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் அவருக்கு சீக்கிரத்தில் மரணம் வந்துவிடும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவற்றை கருத்தாய் நேசிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானமுள்ள இருதயத்திற்காக ஜெபம் பண்ணியது போல நமக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவையானது ஒன்றே, நம்முடைய ஜீவியத்தில் நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்காமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதோடு சேர்ந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டார். அவர் கர்த்தரிடத்தில் ஞானமுள்ள இருதயத்திற்காக ஜெபம் பண்ணினார். சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொண்டார். அவர் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்திற்காகவோ மகிமைக்காகவோ ஜெபம் பண்ணவில்லை. நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷித்து பராமரிக்கிறவர். சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட சம்பவங்கள் 1 ராஜாக்கள் 3:5 முதல் உள்ள வசன பகுதியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசன பகுதியில் சொல்லப்படாத மேலும் 2 சம்பவங்கள் நாளாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவர் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர் என்றும், இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக என்றும் கேட்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உறுதிப்பட வேண்டுமானால் சாலமோனுக்கு ஞானமும் விவேகமும் வேண்டும். இவை இல்லாமல் சாலமோனால் கர்த்தருடைய ஆலயத்தையும் கட்ட முடியாது. அவரால் இஸ்ரவேல் ஜனத்தையும் நியாயம் விசாரிக்க முடியாது. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்து கொள்கிறார். சாலமோன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து செய்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக சாலமோன் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். அவர் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அவருடைய இருதயம் முழுவதும் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் சிலாக்கியமும் சாலமோனுக்கு தாராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு இவ்வளவு தாராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் என்னும் எண்ணம் சாலமோனுடைய மனதில் நிரம்பி இருக்கிறது. சாலமோன் கிபியோனிலே உள்ள உயர்ந்த மேடையிலே கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரும் தமது கிருபையினால் அங்கே சாலமோனை சந்திக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமில் இருக்கிறது. சாலமோன் கிபியோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்துகிறார். சாலமோன் எருசலேமிலே உள்ள கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பெட்டி அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் சாலமோனோ கர்த்தருக்கு பலி செலுத்த கிபியோனுக்கு போனார். கர்த்தர் சாலமோனை கிபியோனிலே சந்தித்தார். கர்த்தரால் சாலமோனை எருசலேமிலும் சந்தித்திருக்க முடியும். கர்த்தர் சர்வ வியாபகர் என்பதை சாலமோன் அறிந்து கொள்கிறார். தான் கிபியோனுக்கு போகாமல் எருசலேமிலே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பலிகளை செலுத்தியிருக்க வேண்டும் என்பதையும் சாலமோன் இப்போது உணர்ந்து கொள்கிறார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். சாலமோனைப் போலவே நாமும் சில சமயங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் தவறு செய்து விடுகிறோம். நம்முடைய தப்பிதங்களை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்து முன்னேற வேண்டும். சாலமோனுடைய இருதயம் உணர்வடைகிறது. அவர் இப்போது எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று ஏராளமான பலிகளை செலுத்துகிறார். சாலமோன் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து செய்கிறார். சாலமோனுடைய ஊழியக்காரரும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த சகல கிருபைகளுக்காக கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள்.